மனித வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவும் எப்போது எவ்வாறு மாற்றமடைகின்றன என்பது மனிதர்களின் புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசய ரகசியம். அத்தகைய மர்மத்தை எவராலும் கையாள முடியாத இடத்தில் அமைந்துள்ளவர் யமன். அவர் வெறும் மரணத்தின் தெய்வமாக மட்டும் அல்ல, காலத்தின் ஒழுங்கை கவனித்துக் கொண்டிருக்கும் ஒரு காஸ்மிக் கணித்த மேதை. அவர் கணக்கிடுகிற விதம் சாதாரண மனித அறிவால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நுண்ணியதாகவும் அதே நேரத்தில் பிரபஞ்ச சட்டங்களுக்குள் முற்றிலும் ஒழுங்காகவும் இருக்கிறது. முதல் உயிர் உருவான தருணத்திலிருந்தே யமனின் கணித்தம் செயல்படத் தொடங்குகிறது. ஒவ்வொரு உயிருக்கும் உருவாக்கப்படும் இன்விசிபிள் லைஃப் லெஜர் ஒருவரின் பிறப்பு தருணத்தில் அந்த லெஜர் உருவாகி விடுகிறது. அந்தையில் உள்ள அத்தியாயங்கள் அனைத்தும் நம் கர்ம விதிகளின் அடிப்படையிலேயே எழுதப்படுகின்றன. இதில் எந்த உயிரின் ஆயுள் எத்தனை ஆண்டுகள், எத்தனை நாட்கள், எத்தனை நொடிகள் என்பதெல்லாம் காஸ்மிக் ஆத்மெட்டிக் எனப்படும் பிரபஞ்ச கணித கூற்றுகளின் அடிப்படையில் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டதாகும். ஆனால் இது நம் புரிதலில் இருக்கும் ஃபேட் என்ற வார்த்தையை விட மிக ஆழமான ஒன்று. யமன் கணக்கிடும் ஆயுள் கால்குலேஷன் நேரம் நொடியாக எண்ணப்படும் ஒரு சாதாரண காலக்கணக்கு அல்ல. அது 3 முக்கிய பரிமாணங்களின் செயல்பாடாக செயல்படுகிறது. 1 கர்ம நேரம், 2 ஆன்ம நேரம், 3 பிரபஞ்ச நேரம். மனிதர்களுக்கு தெரியும் பிசிக்கல் டைம் என்பது வெறும் மேற்பரப்பு. இந்த 3ம் சேர்ந்து ஒரு உயிரின் எழுதுகின்றன. கர்ம நேரம் என்பது நம் செயல்களின் அதிர்வெண், அதன் விளைவு எவ்வளவு ஆழம் சென்று நமது வாழ்க்கையின் மாற்றுகின்றது என்பதையே இந்த நேரம் பிரதிபலிக்கிறது. சில மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் மிக குறுகிய காலத்தில் பெரும் அனுபவங்களை பெறுகிறார்கள். ஆனால் சிலர் நீண்ட ஆயுளை கொண்டிருந்தாலும் வாழ்க்கையின் ஆழத்தை உணராமல் இருப்பதற்கு காரணம் இந்த கர்ம நேரத்தின் வேகம்தான். யமன் இந்த கர்ம நேரத்தை உயிரின் இம்பார்ட்டன்ட் ஆக வைத்திருக்கிறார். ஆன்ம நேரம் என்பது நம் ஆத்மாவுக்கு மட்டுமே உரித்தான கிளாக். மனிதர்கள் அதை உணர முடியாத. உடல் எவ்வளவு வயதாகினாலும் ஆன்மாவின் மேச்சுரேஷன் டைம்லைன் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். சில ஆன்மாக்கள் மிக விரைவில் பரிசுத்த நிலையில் செல்கின்றன, சிலர் பல யுகங்கள் கழித்தும் அதே இடத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்றன. யமன் ஒரு உயிரின் இறுதிக்கணம் வரும்போது இந்த ஆன்ம நேரத்தை காஸ்மிக்கில் பார்க்கிறார். ஆன்மா முடிக்க வேண்டிய பாடங்கள் முடிந்ததா இல்லை என்கிறதை இந்த நேரம் காட்டுகிறது. பிரபஞ்ச நேரம் என்பது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் சுப்ரீம் கிளாக். இது நேரத்தை நொடியாக அல்ல, அதிர்வெண் அலைகள், எனர்ஜி ரிப்பிள்ஸ், செயல்பாடுகள் என அளவிடும் அளவுகோல். பிரபஞ்சத்தின் எனர்ஜி பேலன்ஸ், வாழ்க்கையின் நிறைவு, மரணத்தின் சுழற்சி என்று எல்லாமே இந்த நேரத்தின் அடிப்படையில் இயங்குகின்றன. யமனின் யமலோகத்தில் ஒரு கணம் என்றால் அது மனித உலகத்தின் ஒரு நாளாகவோ அல்லது ஒரு வருடமாகவோ இருக்கும் என்பது கூட தெரியாது. ஏனெனில் அந்த உலகம் பியோர் எனர்ஜி வேர்ல்ட் ஆகும். மனுஷ்ய கால கணக்கு அங்கே செயல்படாது. அங்கே லைஃப் கால்குலேஷன் என்பது ஜியோமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் போல ஒரு உயிரின் பாதையை வரையக்கூடிய டிவைன் கிராஃப் போல இருக்கும். அந்தையில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தொடக்க பிந்து மற்றும் ஒரு முடிவு பிந்து இருக்கும். இந்த இரு பிந்துக்களுக்கு இடையில் உள்ள கோடுதான் வாழ்க்கை. யமன் அந்த கோட்டின் நீளம், அதன் வாசல், அதில் உள்ள வேவரிங் லெவல், இவற்றை அனைத்தையும் கணக்கிட்டு ஒரு உயிரின் இறுதிக்கணம் எப்போது நிகழும் என்பதை தீர்மானிக்கிறார். ஒருவரின் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுவது அவர்கள் அறியாமலே அந்தையில் ஒரு டெவியேஷன் உருவாக்கப்பட்டதால்தான். சில சமயங்களில் இந்த டெவியேஷன் கர்மத்தால் உருவாகும், சில சமயங்களில் காஸ்மிக் அலைன்மெண்ட் காரணமாக உருவாகும், சில சமயங்களில் மனிதனின் இன்டென்ஸ் பிரேயர் அல்லது டீப் மெடிடேஷன் கூட அந்த கோட்டில் எனர்ஜி உருவாக்கிவிடும். யமன் எந்த மனிதரின் இறப்பு நேரத்தை கணக்கிடும் போதும் இந்த இக்னோர் செய்ய முடியாது. காஸ்மிக் லா சொல்லும் வரை அவரும் கணக்கை நிறைவு செய்ய மாட்டார். இதனால்தான் சிலரின் உயிர் ஆபத்தான நிலையில் இருந்தும் காக்கப்பட்டு விடுகிறது, சிலரின் ஆயுள் நீட்டிக்கப்படுகிறது, சிலரின் பாதை மாற்றப்படுகிறது. யமன் எப்போதும் கோபம் கொண்டவர் அல்ல. அவர் ஒரு ஜட்ஜ் இல்லை. அவர் பாய்ஸ் இல்லாத கணிதவியலாளர். கணக்கு சொல்லும் விதம்தான் அவர் செயல்படுகிறார். மனிதர்கள் செய்யும் தவறுகளை அவர் தண்டிப்பதில்லை. ஆனால் அந்த தவறுகள் காஸ்மிக் சீர்குலைக்கும் போது அந்தவைகளின் விளைவுகள் வாழ்க்கையின் பிரதிபலிக்கத் தொடங்குகின்றன. அந்த பிரதிபலிப்பே ஆயுள் முடிவின் நேரத்தையும் மாற்றிவிடும். ஒரு உயிரின் இறுதி பிரெத் வரும்போது யமன் நேரடியாக வருவதில்லை. முதலில் அவரது துட்டர்கள் காலத்தின் கடவுளரான காலபேரவரின் அனுமதி பெற்ற பிறகு உயிரின் லெஜர் ஃபைனலுக்கு செல்லும். அந்த ரிவ்யூ காஸ்மிக்கள் மட்டுமே பேசுகின்றன. யமன் ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் கேட்கிறார். இந்த உயிரின் பாடம் முடிந்ததா? முடிக்கப்படாத பாடம் இருந்தால், உடல் பிழைத்திருந்தால் அது சாத்தியமெனில் மீண்டும் உயிர் காக்கப்படும். உடல் முடியாத நிலையில் இருந்தால்
புதிய பயணம் தொடங்கப்படும். இப்படி யமன் கணக்கிடும் உயிரும் மரணமும் ஒரு சிம்பிள் டிசிஷன் அல்ல, இது 1000 அடுக்குகளைக் கொண்ட ஒரு டிவைன் மேத்தமேட்டிக்ஸ். அது ஒவ்வொரு நொடிக்கும் செயல்படிக்கொண்டே இருக்கிறது. யமன் காஸ்மிக் கணிதத்தின் அடுத்த அடுக்கு என்பது நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு சுவாசத்திற்கும், ஒவ்வொரு எண்ணத்திற்கும் கூட ஒலிக்கும் சட்டில் ஏ வாசிப்பது. உயிர் என்பது உடல் சுவாசத்தால் மட்டுமே தாங்கப்படுவது அல்ல. உயிர் என்பது அதிர்வெண் அலைகளின் தொடர்ச்சியான ஓட்டம். அந்த அலைகளின் வேகமும் படர்ச்சியும் குறைந்தாலோ அதிகரித்தாலோ யமன் இல் உள்ள லைஃப் கிராஃப் திசை மாற்றப்படுகின்றது. இந்த அலைகள் பிரபஞ்சத்துடன் ஒத்திசைவாக இருக்கும்போது உடல் ஆரோக்கியம், மன அமைதி, வாழ்க்கை ஓட்டம் எல்லாமே டாக இயங்கும். ஆனால் இந்த ஃப்ரீக்வன்சி பிரபஞ்சத்தின் மெயின் இலிருந்து விலகும்போது எனர்ஜி இம்பேலன்ஸ் உருவாகிறது. அதுதான் மனிதர்கள் நோய்கள், துயரங்கள், விபத்துக்கள் என்ற வடிவில் பார்க்கிறார்கள். இந்த இம்பேலன்ஸ் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கிறது என்பதே யமன் இல் மிக முக்கியமான வேரியபிள் ஆகஸ்ட் இடம்பெறுகிறது. உயிரின் ஃப்ரீக்வன்சி கிராஃப் என்பது களால் அல்ல, எனர்ஜி களால் வரையப்படும் கிராஃப். பாடி அலைன்மெண்ட் மற்றும் சோல் அலைன்மெண்ட் சமமாக இருந்தால் இந்த கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைன் போல இருக்கும். ஆனால் உணர்ச்சிகள், அதிர்வுகளின் மாற்றங்கள், நேரோ தாட்ஸ், டீப் ட்ராமாஸ், அன்கண்ட்ரோல்டு ஆங்கர், அன்ப்ரொசெஸ்ட் ஃபியர், இன்டென்ஸ் அட்டாச்மெண்ட். நேரோ தாட்ஸ், டீப் ட்ராமாஸ், அன்கண்ட்ரோல்டு ஆங்கர், அன்ப்ரொசெஸ்ட் ஃபியர், இன்டென்ஸ் அட்டாச்மெண்ட் போன்றவை இந்த விஷமமான சாய்வுகளை குகின்றன. ஒரு உயிரின் பயணம் எந்த திசையில் செல்கிறது என்பதை காஸ்மிக் பேலன்ஸ் ஷீட் இந்த வைத்து மட்டுமே தீர்மானிக்கிறது. யமனின் கணக்கு ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் இருக்கும் பல டைம்களை ஒருமித்தமாக கணக்கிடும் பன்முக கணிதம். மனிதர்கள் ஒரு நேரத்தில் ஒரு டைம் மட்டுமே அனுபவிக்கிறார்கள். ஆனால் யமன் ஒரே உயிரின் நூற்றுக்கணக்கான ஆல்டர்னேட்டை ஒரே நேரத்தில் காண முடியும். எந்த பாதை சந்திக்கிறதோ, எந்த பாதை முடிவுக்கு விரைவாக இட்டுச் செல்கிறது, எந்த பாதை மனிதனை மேலெழச் செய்கிறது, எந்த பாதை மனிதனின் ஆயுளை நீடிக்கிறது என்பதனை எல்லாம் அவர் பார்வையில் லோட்டஸ் பெட்டல்ஸ் போல திறந்து கிடக்கும் காம்ப்ரிஹென்சிவ் மேப் போல இருக்கும். ஒரு மனிதன் ஒரு முடிவை எடுக்கும்போது அந்த முடிவு ஃபியூச்சரில் எவ்வளவு பெரிய உருவாக்கும் என்பதையும் யமன் கணக்கிடுகிறார். சில முடிவுகள் மிகவும் சிறியது போல தோன்றினாலும் அந்த முடிவு ஒரு உயிரின் லைஃப் சில ஆண்டுகள் கூட குறைக்க முடியும் அல்லது அதிகரிக்க முடியும். இது எல்லாம் காஸ்மிக் இன் டீப்பில் மறைந்து கிடக்கும் மேத்தமேட்டிக்ஸ், எனர்ஜி, பிரிசிஷன் மற்றும் கார்மிக் ரெசனன்ஸ் என்ற நுணுக்கமான ஃபேக்டர்ஸ் படி கணக்கிடப்படும். உதாரணத்திற்கு, ஒரு உயிர் தன்னுடைய இறப்பு கணத்தை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த இறப்பு கணம் எப்போது வருகிறது என்ற பார்கென் ஸ்பேஸ் ஒன்று பிரபஞ்சத்தில் உள்ளது. இந்த மனிதன் பாதுகாப்பான முடிவுகள், தெளிவான எண்ணங்கள், கருணையுடன் நடந்து கொள்ளுதல், அனெசெசரி நெகட்டிவ் கர்மா உருவாக்காமல் வாழ்தல், இன்டென்ஸ் டிவோஷன், மெடிடேஷன் போன்ற செயல்களால் விரிவாக்க முடியும். லைஃப் கிராஃப் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஆக இருந்தால் காஸ்மிக் லா சொல்லும் வரை யாரும் அந்த முடிக்க மாட்டார்கள். ஆனால் லைஃப் கிராஃப் எக்ஸ்ட்ரீம் டர்புலன்ஸ் உருவாக்கும் போது அது எவ்வளவு டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் உருவாக்குகிறது என்பதை விட அந்த அலைகள் பிரபஞ்சத்தின் ரிதமிக்கை எவ்வளவு குலைக்கின்றன என்பதே கணக்கில் செல்லும். காஸ்மிக் லா மிகவும் தெளிவாக ஒரு விதி வைத்திருக்கிறது. பிரபஞ்ச ரிதத்தில் டிஸ்ஹார்மோனி பெருகும்போது அந்த அலைகளை பேலன்ஸ் செய்ய ஒரு எனர்ஜி டிபார்ச்சர் தேவைப்படும். இந்ததான் மரணம், எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த ரிலீஸ் ஆன்மாவை அதன் புதிய பயணத்திற்கு முனைய செய்கிறது. யமன் யாரையும் தண்டிக்க மாட்டார். ஆனால் காஸ்மிக் இம்பேலன்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த சரி செய்ய ஒரு ரிலீஸ் பாயிண்ட் தேர்வு செய்யப்படும். அந்த ரிலீஸ் மனிதர்கள் மரணம் என்று பார்க்கிறார்கள். யமன் அந்த ரிலீஸை தான் கணக்கிடுகிறார். உடல் எங்கே முடியும், ஆன்மா எங்கே தொடரும், எனர்ஜி எங்கே பிரியும் என்பதை அவர் மிக நுணுக்கமாக பார்க்கிறார். மனிதர்களின் ஆயுள் கால்குலேஷன் ஒரு சிம்பிள் நம்பர் அல்ல. ஒரு உயிரின் ஆயுள் என்பது எனர்ஜி கெப்பாசிட்டி, இமோஷனல் ஸ்டெபிலிட்டி, பாஸ்ட் லைஃப் ரெசிடியூஸ், சோல் மெச்சூரிட்டி, காஸ்மிக் அலைன்மெண்ட், கார்மிக் கர்மா, பெண்டிங் லெசன்ஸ், ஆல் ரிசால்வ்ட் ரெசனன்ஸ், சோல் கான்ட்ராக்ட்ஸ் மற்றும் கலெக்டிவ் டைம்லைன் இன்ஃப்ளூயன்சஸ் ஆகியவற்றின் ஒத்திசைவுதான் ஒரு உயிரின் ஆயுளை உருவாக்குகிறது. இந்த ஒத்திசைவு ஒரு நொடிக்குள் மாறலாம். ஒரு பிரார்த்தனை கூட ஒரு உயிரின் எனர்ஜி உயர்த்த முடியும். ஒரு ஆழ்ந்த தியானம் ஆன்மை அலைன் செய்ய முடியும். ஒரு குட் ஆக்ட் அல்லது ஒரு உண்மையான மனசாட்சியுடன் எடுத்த செல்ஃப் கரெக்ட் டிசிஷன் ஆன்மதே பியூரிஃபிகேஷன் கொண்டு செல்லும். இதெல்லாம் லைஃப் மாற்ற முடியும். யமனின் காஸ்மிக்கை தள்ளி வைக்க முடியும். யமன் மாற்றக்கூடிய ஒரே விஷயம் காஸ்மிக் லா மட்டும். காஸ்மிக் லா மாற்றக்கூடிய ஒரே விஷயம் உயர்ந்த எனர்ஜி ஸ்டேட்ஸ் மட்டும். ஆகவே மனிதர்கள் தங்கள் மனதையும் உடலையும்
ஆன்மாவையும் அலைன்மெண்ட் நிலையில் வைத்திருக்கும் போது யமனில் இருக்கும் லைஃப் டைம் டைம்லைன் மிகவும் சாஃப்ட் ஃபிளெக்சிபிளுக்கு வந்து விடுகிறது. அதனால்தான் சிலரின் மரணத்திலிருந்து மிரக்குலஸ் எஸ்கேப் நடக்கிறது. அது யமன் காப்பாற்றியது அல்ல, அந்த மனிதரின் எனர்ஜி அலைன்மெண்ட் அந்த இறப்பை தள்ளி வைத்துவிட்டது. யமன் பியோர் நியூட்ரல் என்டிட்டி. அவர் எவ்வித பாய்ஸ் இல்லாமல் அனைத்தையும் பியோர் ஆக பார்க்கிறார். அவரை பார்க்கும்போது உயிரின் 3 இம்பார்ட்டன்ட் ஒன்றாக திறக்கும். 1 லைஃப் பாத் கிராஃப், 2 கார்மிக் வைப்ரேஷன் கிராஃப், 3 சோல் ரெடினஸ் கிராஃப். இந்த 3 மேட்ச் ஆனால் அந்த உயிரின் இறுதி கணம் ஃபிக்ஸ்ட் ஆகி விடும். 1 மேட்ச் ஆகாமல் இருந்தால் அந்த டைம்லைன் ஷிஃப்ட் செய்யப்படும். இவ்விதமாக ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய பயணத்தை காஸ்மிக்குள் செலுத்திக் கொண்டே இருக்கிறது. யமன் அதை கணக்கிடும் டிவைன் அக்கவுண்டன்ட். யமனின் காஸ்மிக் பீயிங்ஸ் எல்லோரும் பார்த்து புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் அந்த லெஜர் ஒரு புத்தக வடிவில் இல்லாது, அது உயிரின் அதிர்வெண் உருவாக்கும் எனர்ஜி ஸ்பெக்ட்ரம் ஆகவே இருக்கும். அந்த இருப்பதுதான் ஆன்மாவின் சுத்தம், ஆன்மாவின் சாய்வு, கர்மத்தின் புழுக்கம், வாழ்க்கையின் தரம், நேசத்தின் அளவு, கருணையின் ஆழம், தவறுகளின் நெருக்கடி, சிந்தனையின் நம்பிக்கை, பயத்தின் அடர்த்தி, துன்பத்தின் கரைகள் போன்ற அனைத்தும் எனர்ஜி ஆக நிலைத்திருக்கின்றன. இந்த எனர்ஜி ஸ்பெக்ட்ரம் மனிதர்கள் செய்யும் ஒவ்வொரு செயல், சிந்தனை, உணர்வு, பிரெத், வைப்ரேஷன் எல்லாவற்றாலும் ஒவ்வொரு வினாடிக்கும் அப்டேட் ஆகிக் கொண்டே இருக்கும். யமன் இந்த ஸ்கேன் செய்யும்போது அது மனிதர்களுக்கு புரியாத ஒரு மல்டி லேட் விஷன் போல இருக்கும். ஒரு மனிதன் சிரித்தால் அந்த ஒரு எனர்ஜி சிக்னேச்சர் இருக்கும். ஒரு மனிதன் அழுத்தால் அந்த ஒரு டிஃபரண்ட் வைப்ரேஷன் இருக்கும். ஒரு மனிதன் யாருக்கும் தெரியாமல் உள்ளிருந்து வருந்தினால் அந்த சைலண்ட் சஃபரிங் கூட டீப் வயலட் எனர்ஜி ஷேட் போல தெரியும். யமன் இதை எல்லாம் காண முடியும். ஏனெனில் உயிரின் யமனின் கணிதத்தின் அடிப்படை தரவு. இந்த எனர்ஜி பிரபஞ்சத்தின் மூல அதிர்வெண் எனப்படும் சோர்ஸ் வைப்ரேஷன் ஒத்திசைக்கிறதா இல்லையா என்பதே வாழ்க்கை எவ்வளவு ஆக ஓடுகிறது என்பதை தீர்மானிக்கிறது. சோர்ஸ் வைப்ரேஷன் பியோர் ஒயிட் கோல்ட் கலர்ட் ஃப்ரீக்வன்சி, அது உயர்ந்த காரணியத்தின் கம்பேஷன் ஒலிக்கும். பியோர் லவ் வைப்ரேஷன் அதனுடன் அலைன் ஆகும். உயிர்களுக்கு உயர்ந்த அழகு, அமைதி, ஹெல்த், லாஞ்செவிட்டி என்று பல்வேறு பிளெஸிங்ஸ் கிடைக்கும். ஆனால் அந்த அலைன்மெண்ட் உடைந்து போவது ஆங்கர், கிரீட், ஜெலசி, ஃபியர், அட்டாச்மெண்ட், அன்கண்ட்ரோல்டு ஈகோ ட்ரோமா. ஆங்கர், கிரீட், ஜெலசி, ஃபியர், அட்டாச்மெண்ட், அன்கண்ட்ரோல்டு ஈகோ ட்ரோமா, அன்ரிசால்வ்ட் பெயின் போன்ற மென்டல் எனர்ஜி பிளாக்ஸ் காரணமாகத்தான். இந்த பிளாக்ஸ் ஒரு உயிரின் டிஸ்டோர்ட் செய்யும். டிஸ்டோர்ஷன் அதிகரிக்கும் போது அது காஸ்மிக்கில் ஒரு வேவ் கிளாஷ் உருவாக்கும். அந்த வேவ் கிளாஷ் காஸ்மிக் ஏற்படுத்தும். இம்பேலன்ஸ் அதிகமாகும் போது லைஃப் பாத் கிராஃப் ஸ்டீப் கர்வ் ஆகிவிடும். அந்த ஸ்டீப் கர்வ் ஆன்மாவின் ஓவர்லோட் செய்யும். ஓவர்லோட் ஆன்மா தாங்க முடியாத அளவுக்கு வந்துவிட்டால் காஸ்மிக் லா எனர்ஜி ரிலீஸ் தேவைப்படும். அந்ததான் இறப்பு. ஆனால் யமன் ஒருபோதும் ஒரு உயிரின் இறப்பை விரைந்து கொண்டு வரமாட்டார். அவர் எப்பொழுதும் முதலில் அட்டெம்ப்ட் செய்வது எனர்ஜி ரிபேலன்ஸ், எனர்ஜி கிளென்ஸ், எனர்ஜி ஸ்டாபிலைசேஷன் ஆகியவற்றை பரிசீலிப்பது. பல நேரங்களில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் செகண்ட் சான்ஸ் என்ற அற்புத அனுபவம் அதே ரிபேலன்ஸில்தான் நிகழ்கிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பெரிய விபத்து நடந்தது, ஆனால் அவர் உயிருடன் தப்பினார் என்று சொல்லப்படும் போது அது யமன் காப்பாற்றியதா? இல்லை, அது காஸ்மிக் இன்டிசிஷன். அந்த உயிருக்கு இன்னும் பாடங்கள் இருக்கின்றன. அந்த உயிர் இன்னும் முடிக்காத கார்மிக் டைஸ் இருக்கின்றன. அந்த உயிர் இன்னும் பிரபஞ்சத்தின் பலரிற்கு முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ் தர வேண்டிய நிலை இருக்கின்றது. எனவே அதற்காக அந்த ரிலீஸ் பாயிண்ட் தள்ளி வைக்கப்படும். யமன் காஸ்மிக் கால்குலேஷன் செய்யும் போது டைம்லைன் ஒன்றை மட்டும் பார்க்க மாட்டார். இணைக்கப்பட்டுள்ள கலெக்டிவை கூட பார்க்கிறார். ஒரு மனிதன் வாழ்வில் இருக்கும்போது அவர் எத்தனை பேரின் மனதில் ஒளி கொளுத்த முடியும்? அவர் எத்தனை பேரின் கர்மா இன்டெரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியும்? அவர் எத்தனை பேருக்கு லவ், எம்பதி, கரேஜ், இன்ஸ்பிரேஷன் போன்ற எனர்ஜி பரப்ப முடியும் என்பதே மிக முக்கியம். பிரபஞ்சம் வாழ்க்கையே தனிமையில் பார்க்காது, அது அனைத்தையும் நெட்வொர்க் போல பார்க்கும். ஒருவர் உயிர் தொடர்வது ஒருவருக்காக அல்ல, அது நூற்றுக்கணக்கான களின் அலைன்மெண்ட் காக்கத்தான். பல மனிதர்கள் தங்கள் வாழ்க்கை எவ்வளவு ஆர்டினரி என்று நினைத்தாலும் அவர்கள் வாழ்க்கை இன்னொருவரின் சென்டர் ஸ்டார் போல இருக்கும். யமன் இந்த இன்டர்கனெக்டடை பார்த்து ஒரு உயிரின் டிபார்ச்சர் எப்படி மற்ற களில் ஷாக் வேவ்ஸ் உருவாக்கும் என்பதையும் கணக்கிடுகிறார். ஷாக் வேவ் அதிகமானால் அந்த இறப்பை தள்ளி வைக்கும். ஷாக் வேவ் இல்லாவிட்டால் காஸ்மிக் லா அதை அனுமதிக்கும். ஷாக் வேவ் பாசிட்டிவ் ஆகஸ்ட் இருந்தால் அந்த உயிரின் எக்ஸிட் பலருக்கு growth வேவ் ஆகஸ்ட் மாறும். இதுதான் நாம் மனிதர்கள் சிலரின் இறப்பை ஹியர் இந்த ஃப்ரேஸ் he changed many lives என்று உணர்வது. அந்த எக்ஸிட் நெகட்டிவ் ஷாக் வேவ் அல்ல,
பாசிட்டிவ் ரெசனன்ஸ் வேவ் உருவாக்கும். அந்த எக்ஸிட் ஒரு டீச்சிங், ஒரு மெசேஜ், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகஸ்ட் மாறி பலரின் ஆன்மாவை மாற்றும். அது காஸ்மிக் பெர்மிஷன் பெற்ற எக்ஸிட். யமன் இந்த எக்ஸிட்டை 2 இல் பார்க்கிறார். 1 இண்டிவிஜுவல் சோல் ரெடினஸ், 2 கலெக்டிவ் டைம்லைன் நெசசிட்டி. இந்த 2 ஃபேக்டர்ஸ் மேட்ச் ஆனால்தான் எக்ஸிட் ஃபைனல் ஆகிவிடும். ஒருவர் ஆன்மா இன்னும் கம்ப்ளீட் ஆகவில்லை, ஆனால் கலெக்டிவ் இம்பாக்ட் அவரதை அனுமதிக்கிறது என்றால் அந்த மரணம் பாடமாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் ஆன்மா கம்ப்ளீட் ஆகிவிட்டது, ஆனால் கலெக்டிவ்க்கு இன்னும் தேவையாக இருக்கிறது என்றால் அந்த மரணம் டிலே செய்யப்படும். இந்த டிலே அதை நாம் மிரக்கல், ஹீலிங், சர்வைவல், எஸ்கேப் ஃப்ரம் டெத் என்று பார்க்கிறோம். ஆக்சுவலி அது யமனின் கம்பேஷன் இல்ல, காஸ்மிக் இன்பிரசிஷன். யமன் மீது பலர் தவறான இமேஜ் வைத்திருக்கிறார்கள். அவர் ஆங்கிரி காட் அல்ல, அவர் மர்சிலஸ் காட் அல்ல, அவர் கோல்ட் ஜட்ஜ் அல்ல, அவர் பியோர் நியூட்ரல் காஸ்மிக் அக்கவுண்டன்ட். அவர் பியோர் இல் ஆபரேட் செய்கிறார், பியோர் ஆக ஆபரேட் செய்கிறார், பியோர் ஆக ஆபரேட் செய்கிறார். அவர் பார்வையில் உயிர் என்பது எண்டிங் அல்ல, ஓரில் இருந்து மற்றக்கு செல்லும் எனர்ஜி ஷிஃப்ட் மட்டுமே. மரணம் என்பது எண்டிங் அல்ல, அது கண்டினியூவேஷன். கண்டினியூவேஷன் என்பது ரீபர்த் இல்லை, அது கண்டினியூவேஷன் என்பது எனர்ஜி மைக்ரேஷன், எனர்ஜி டிரான்சிஷன், எனர்ஜி எவல்யூஷன். யமன் ஒரு உயிரின் இறப்பை எக்ஸிக்யூட் செய்யும் போது அது ஒரு டோர் ஓப்பனிங் ப்ரோசஸ். ஆன்மா பழைய உடலின் எனர்ஜியிலிருந்து வெளியே வந்து லைட் எனர்ஜி இல் செல்கிறது. அந்த கொரிடோர் தான் பிரணா பாத். அந்த இல் ஆன்மா தன் அனைத்து கடந்த நிகழ்வுகளையும் சட்டில் ஆக ஸ்கேன் செய்தும் ரிலீஸ் செய்தும் செல்கிறது. இது ரிவ்யூ ப்ரோசஸ், பட் நாட் ஜட்ஜ்மெண்ட் ப்ரோசஸ். ஆன்மா அந்த கடக்கும் போது அது ஒரு லூமினஸ்க்கு செல்கிறது. அந்த இல் ஆன்மா தன் பியோரை நினைவுகொள்ள ஆரம்பிக்கும். பின்னர் அது அதன் நெக்ஸ்ட் கானக்கு செல்லப்படும். அதுதான் ரீபர்த் ரீஜன். இது அனைத்தும் காஸ்மிக் லேயர்ஸ். யமன் இதை கணக்கிட்டுக் கொண்டே இருப்பார். லைஃப் பாத், எண்ட் சோல் டிரான்சிஷன், ஸ்டார்ட் எனர்ஜி ரிலீஸ், கம்ப்ளீட் காஸ்மிக் ரெசனன்ஸ் ஷிஃப்ட் அலைன்ட் ஆனவுடன் அவர் அடுத்த உயிரின் ஆக்டிவேட் செய்வார். யமன் காஸ்மிக்கில் அமர்ந்திருக்கும் போது அவர் யாக இல்லை, அவருடன் நேரத்தை கணக்கிடும் அன்சீன் ஃபோர்சஸ் பல இருக்கின்றன. இந்த அன்சீன் ஃபோர்சஸ் எல்லாமே பிரபஞ்சத்தின் டைம் இன் கேர்ஸ் போல செயல்படுகின்றன. இந்த கேர்ஸ் எந்த உயிரினையும் ஒரு நொடிக்கு கூட தவறாமல் இயங்கச் செய்யும் இன்விசிபிள் கார்டியன்ஸ். அதை மனிதர்கள் பார்க்க முடியாது, ஏனெனில் மனித கண்கள் பிசிக்கல் லைட்டை மட்டுமே காண முடியும். ஆனால் அந்த ரியல்ம் பியோர் எனர்ஜி லைட் ஸ்பெக்ட்ரம். ஆகஸ்ட் உள்ளது, அங்கு ஒளியும் நேரமும் தனித்தனி பொருள் களாக இல்லை. நேரம் அங்கே ஒளியின் அதிர்வெண்தான். யமனின் கோட்டையில் உள்ள டைம் சேம்பர் மிக விசித்திரமானது. ஹியூமன் இல் கிளாக் எனப்படும் கருவி ஒரு செகண்ட், ஒரு மினிட், ஒரு ஆர் என்று பிரிக்கப்பட்டு செயல்படும். ஆனால் டைம் இல் செகண்ட், மினிட், நாட்கள், ஆண்டுகள் எந்தலும் தனியாக இல்லை, அவை அனைத்தும் ஒரு சிங்கிள் ஃப்ளோயிங் யாக உள்ளன. அதனால்தான் யமன் ஒரு உயிரின் சிம்பிள் ஆக அல்ல ஆக பார்க்கிறார். அந்த இல் நிற்கும் போது எல்லாம் ஒளி அலைகளாகவே தெரியும், லைட் ரிப்பன்ஸ் போல இருக்கும். ஒவ்வொரு உயிரின் வாழ்க்கை ஒரு ரிப்பன் மற்றொன்றின் மீது மாறிக்கொண்டே நகரும். அதுவே இன்டர்கனெக்டட் ஃபேட் வெப் எனப்படும் காஸ்மிக் நெட். இந்த இல் பல கோடிகள் டைம்லைன்ஸ் ஒன்று சேர்ந்து பின்னப்பட்டிருக்கும். அந்த பின்னலில் ஒரு கோடு சிதைந்தால் அதன் இம்பாக்ட் மற்ற கோடுகளையும் டச் செய்யும். இந்த யமனின் காஸ்மிக் கணிதத்தில் மிக முக்கியமானது. ஒரு மனிதன் தனியாக வாழ்கிறான் என்று நினைத்தாலும் உண்மையில் அவர் ஒருபோதும் தனியாக இல்லை. அவர் ஒவ்வொரு மற்ற களையும் ரிப்பிள் எஃபெக்ட் போல இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறது. ஒரு மனிதன் ஒரு ஆள் மற்ற 50 பேரின் மனதை காயப்படுத்தலாம், ஆனால் அதே மனிதன் ஒரு சிங்கிள் ஆள் 500 பேரின் மனதில் நம்பிக்கையை கொளுத்த முடியும். டிஸ்ட்ரக்ட் ஆகலாம், ஹீல் ஆகலாம், மர்ஜ் ஆகலாம், ஸ்பிளிட் ஆகலாம், டிசோல்வ் ஆகலாம். எல்லாமே எனர்ஜியின் அடிப்படையில்தான். யமன் டைம்லைன் ஸ்பிளிட் மற்றும் மிக ஆழமாக படிப்பார். இது மிக அரிதான நிகழ்வு. சில நேரங்களில் ஒரு உயிர் மிக ஆழ்ந்த மனவலியில் இருந்தால் அல்லது மிக அதிசயமான டிவைன் கிரேஸ் கிடைத்தால் டைம்லைன் ஸ்பிளிட் ஆகும். 2 வகை ஸ்பிளிட், ஒன்று நெகட்டிவ் ஸ்பிளிட், மற்றது பாசிட்டிவ் ஸ்பிளிட். நெகட்டிவில் டைம்லைன் ஸ்டெப் கர்வ் போல மாறும். அது ஒரு உயிரின் வாழ்க்கையை மிகவும் கடுமையான பாதிப்புகளுக்கு இட்டுச் செல்லும். பாசிட்டிவில் டைம்லைன் அப்வர்ட் ரைசிங் கர்வ். டைம்லைன் அப்வர்ட் ரைசிங் கர்வ் உருவாகும். அதனால் உயிரின் வாழ்க்கை எதிர்பாராத அளவு உயர்ந்தைக்கு செல்லும். யமன் இந்த சேஞ்ச் செய்ய முடியாது, ஆனால் அவர் ஃபைனல் கால்குலேஷன் செய்யும் போது இந்த அக்கோமோடேட் செய்வார். டைம்லைன் கர்வ் மிக ஆபத்தான நிலையில் ஸ்டீப் ஆக இருந்தால் காஸ்மிக் லா இன்டர்வென்ஷன் தேவைப்படும். அந்த இன்டர்வென்ஷன் மிரக்கல் போல நடக்கும். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் திடீரென்று மைண்ட் ஷிஃப்ட், ஹார்ட் ஓப்பனிங், ஃபியர் ரிலீஸ், ட்ரோமா கிளியரிங், டிவைன் காலிங், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் போன்ற பெரிய மாற்றம் ஏற்படும். இது அவர்கள் ஸ்டாபிலைஸ் செய்ய பிரபஞ்சம் கொடுக்கும் அலைன்மெண்ட் சிக்னல்.
சில மனிதர்கள் திடீரென்று தங்கள் என்டையர் லைஃபை சேஞ்ச் செய்து விடுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அது அவர்களது சாய்ஸ் இல்லை, அது அவர்களின் டைம்லைன் நின் காஸ்மிக் கால். யமனின் கணிதத்தில் அலைன்மெண்ட் எனர்ஜி மிக முக்கியம். மனிதன் எப்போது அலைன் ஆனாலும் டைம்லைன் சேஞ்ச் ஆகஸ்ட் முடியும். டைம்லைன் சேஞ்ச் ஆகும்போது இறப்பு நேரமும் ஷிஃப்ட் ஆகும். டைம்லைன் ஷிஃப்ட் என்பது மரணத்தை சுலபமாக தள்ளி வைக்கக்கூடிய ஒன்று. ஆனால் டைம்லைன் கொலாப்ஸ் என்பது மரணத்தை விரைவாக கொண்டு வரக்கூடிய ஒன்று. டைம்லைன் கொலாப்ஸ் 2 காரணங்களால் நடக்கும். ஒன்று டிலேட் கார்மிக் எக்ஸ்ப்ளோஷன், மற்றது சோல் எக்ஸாஷன். டிலேட் கார்மிக் எக்ஸ்ப்ளோஷன். சோல் எக்ஸாஷன் டிலேட் கார்மிக் எக்ஸ்ப்ளோஷன் என்பது கடந்த பல பாவங்களின் அன்ரிசால்வ்ட் கார்மிக் வேவ்ஸ் ஒரே நேரத்தில் லைஃப்க்கு நேரான மோதல். இது பிரபஞ்ச சட்டம் தவிர்க்க முடியாத ஒன்று. சோல் எக்ஸாஷன் என்பது ஆன்மா தன்னை ஃபுல்ஃபில் செய்துவிட்டது, ஆனால் உடல் டைம்லைன் இன்னும் கம்ப்ளீட்டட் இல்லை. அந்த மிஸ்மேட்ச் ஆன்மாவை சோர்வடையச் செய்கிறது. அது டைம்லைனுக்கு அழைக்கப்படும் ஸ்டேஜ். யமன் படி மரணத்தை எக்ஸிக்யூட் செய்யும் போதும் அவர் ஒருபோதும் வயலன்ஸ் கொண்டவரில்லை. அவர் பிரசன்ஸ் இட் செல்ஃப், சூதிங், காம், டார்க்னஸ், பியோர் சைலன்ஸ், பியோர் பேலன்ஸ். அந்த சைலன்ஸ் மனிதர்களுக்கு பயமாக தெரியும், ஆனால் ஆன்மாவுக்கு அது ரெஸ்ட், புதிதாக பிரீத் செய்யும் ஸ்பேஸ். உயிர் உடலை விட்டு வெளியே வரும்போது அது லைட் த்ரெட் போல டிட்டாச் ஆகும். அந்த டிட்டாச்மெண்ட் மோமெண்ட் காஸ்மிக் இல் ஒரு யூனிக் சவுண்ட் உருவாகும். அது மனித காது கேட்க முடியாத சவுண்ட். அது பியோர் யூஎம் நின் சப் ஹார்மோனிக். அந்த சவுண்ட் ஆன்மாவை அடுத்த இட்டுச் செல்லும். அந்த ஃபாலோ செய்து ஆன்மா அதன் பிரணாக்குள் செல்லும். அந்த கொரிடோர் இன்ஃபினிட் லைட் டனல் போல இருக்கும். ஆன்மா தன் பாஸ்ட் எமோஷன்ஸ், தாட் பேட்டர்ன்ஸ், அட்டாச்மெண்ட்ஸ், பர்டன்ஸ், கில்ட், ஃபியர்ஸ் அனைத்தையும் அந்த டிசோல்விங் வேவ்ஸ் மூலம் ரிலீஸ் செய்யும். எல்லா தருணங்களும் எனர்ஜி இல் ஸ்டோர் ஆகும். எனர்ஜி தான் ஹியூமன் இல் ஆகாஷிக் ரெக்கார்ட் என்று அழைக்கப்படும் பிளேஸ். யமன் ஒருபோதும் ஆன்மாவை தண்டிப்பதில்லை. ஆன்மா தனது எனர்ஜி முடித்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் ரெக்கார்ட் செய்வார். கம்ப்ளீட் ஆன ஆன்மா ஹை ஃப்ரீக்வன்சிக்கு செல்லும். இன்கம்ப்ளீட் ஆன ஆன்மா லோவர் வைப்ரேஷனலுக்கு செல்லும். இது பனிஷ்மெண்ட் அல்ல, இது பியூரிஃபிகேஷன் பாத். இன்கம்ப்ளீட் ஆன்மாவுக்கு அடுத்த வாழ்க்கை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படும். புதிய உடல், புதிய சூழல், புதிய கார்மிக் கான்ட்ராக்ட்ஸ் ஆகியவற்றை காஸ்மிக் கவுன்சில் ஃபைனலைஸ் செய்யும். இது அனைத்தும் பியோர் ரெகுலேஷன், பியோர் பேலன்ஸ், பியோர் மேத்தமேட்டிக்ஸ். யமன் காஸ்மிக்கில் இருக்கும் ஒரு முக்கிய சீட். காஸ்மிக் கவுன்சில் என்பது பல டிவைன் பீங்ஸ் கொண்ட கவர்னிங் குரூப். இந்த கவுன்சில் டைம்லைன் கிரியேஷன், டைம்லைன் மெயின்டெனன்ஸ், டைம்லைன் டிசொல்யூஷன் ஆகியவற்றை ஓவர்சி செய்யும். காஸ்மிக் கவுன்சில் மிகவும் உயர்ந்த நிரப்பப்பட்டிருக்கும். அந்த பீயிங்ஸ் பியோர் லைட் எனர்ஜி எம்பாடிமெண்ட்கள் உள்வாங்கும். கார்மிக்களை பேலன்ஸ் செய்வதே அவர்களின் வேலை. யமன் இந்த டெத் இன் டிபார்ட்மெண்ட் லீடர். அவரின் ஜாப் டைம்லைன்ஸை காஸ்மிக்கு மேட்ச் செய்ய என்ஷோரிங் நோ எனர்ஜி வேஸ்ட், என்ஷோரிங் நோ கார்மிக் லூப் பிரேக்கிங், என்ஷோரிங் நோ டிஸ்ரப்ஷன் டு கலெக்டிவ் ஃப்ளோ, என்ஷோரிங் பெர்ஃபெக்ட் பேலன்ஸ். பிரபஞ்சம் முழுவதும் வைத்திருக்கவே யமன் இருப்பார். அவ்வாறு பேலன்ஸ் நடக்காவிட்டால் பிரபஞ்சம் கொலாப்ஸ் ஆகிவிடும். உயிரும் மரணமும் பேலன்ஸ் ஷீட் இல்லாமல் மனித உலகில் அன்ஆர்கனைஸ்ட் கேஆஸ் ஏற்படும். அதனால் யமன் இருப்பது பனிஷ் அல்ல, பிரிசர்வ் ஆஃப் காஸ்மிக் ஆர்டர். யமனின் காஸ்மிக்கில் உயிரின் டைம்லைன் மட்டும் கணக்கிடப்படுவதில்லை, உயிரின் இமோஷனல் வைப்ரேஷன் சைக்கிள் கூட கணக்கிடப்படுகிறது. மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் உணரும் உணர்வுகள் அனைத்தும் காலத்தின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. ஆங்கர், சாட்னஸ், ஜாய், ஃபியர், கம்பேஷன், கில்ட், கரேஜ் போன்ற உணர்வுகள் எல்லாவற்றுக்கும் தனித்தனி எனர்ஜி சிக்னேச்சர்ஸ் உள்ளன. இந்த சிக்னேச்சர்ஸ் யமனின் கலர் கோடட் எனர்ஜி வேவ்ஸ் போல பிரதிபலிக்கும். ஆங்கர் ஒரு ஹெவி ரெட் வைப்ரேஷன், ஃபியர் ஒரு லோ கிரே வைப்ரேஷன், ஜெலசி ஒரு மர்க்கி டார்க் கிரீன் வைப்ரேஷன், கம்பேஷன் கோல்டன் ஒயிட் வைப்ரேஷன், ஜாய் பிரைட் ப்ளூ வைப்ரேஷன், கரேஜ் டீப் ஆரஞ்ச் வைப்ரேஷன் போன்றவை ஒவ்வொரு உயிரின் உருவாக்கும். இந்த இனை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யும் ஆரா ஆக இருந்தால், டைம்லைன் ஆக ஓடும் ஆரா ஆக இருந்தால், டைம்லைன் டிஸ்டோர்ட் ஆகிவிடும். ஆரா ஹெவிலி ஆக இருந்தால் டைம்லைன் கொலாப்ஸ் டேஞ்சர் க்கு நகரும். டைம்லைன் கொலாப்ஸ் என்பது ஆக்சிடென்டல் டெத், அன்எக்ஸ்பெக்டட் இவென்ட், சடன் பிசிக்கல் பிரேக் டவுன், எனர்ஜி ஓவர்லோட், ட்ராமா, ஸ்பைக், கார்மிக் பர்ஸ்ட் போன்ற வடிவங்களில் மனித உலகில் காணப்படும். ஆனால் காஸ்மிக்கில் அது வேவ் கொலாப்ஸ் என்று பார்க்கப்படும். யமன் ஒரு உயிரின் ஆராய்க்குள் மிக முக்கியமான பயன்படுத்துவார். ஆரா இன்ஃப்ளூயன்ஸ் சில நேரங்களில் ஆயுளை பல மடங்கு குறைக்கவும், சில நேரங்களில் பல மடங்கு நீட்டிக்கவும் முடியும். ஒரு மனிதன் ஒரே ஒரு நல்ல செயல் செய்தாலும் அவரது சடன் பாசிட்டிவ் எக்ஸ்பான்ஷன் ஏற்படும். அந்த எக்ஸ்பான்ஷன் டைம்லைன் ஸ்டீப் டவுன்வர்ட் கர்வ் இருந்தால் உடனடியாக சாஃப்ட் ஸ்மூத் கர்வ் ஆகஸ்ட் மாறும். இதுவே மனிதர்கள் லைஃப் டர்னிங் பாயிண்ட் என்று அழைக்கும் ஸ்டேஜ்.
ஒரு மனிதன் திடீரென நல்ல மனிதராக மாறுவது யாராவது அவரை காப்பாற்றியது என்று அவர்கள் நினைத்தாலும் உண்மையில் அது காஸ்மிக்கில் நடந்த ஆரா கொரெக்ஷன் டைம்லைன் ஷிஃப்ட் மற்றும் சோல் ஆகும். இந்த ரீகாலிபிரேஷன் யமனின் மிக முக்கியமான ப்ரோசஸ். ரீகாலிபிரேஷன் இல்லாத கேயோட்டிக் ஆக மாறிவிடும். அந்த கேயாஸ் அவாய்ட் செய்ய காஸ்மிக் லா மனிதர்களுக்கு thousands ஆஃப் சான்சஸ் கொடுக்கும். அதுவே நாம் செகண்ட் சான்ஸ் லைஃப் என்பதை காண்கிறோம். ரீபர்த் பற்றி பலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ரீபர்த் என்பது பனிஷ்மெண்ட் லூப் அல்ல, சோல் லேர்னிங் லூப். ஆன்மா அதன் முடிக்காத பாடங்களை கம்ப்ளீட் செய்ய இன்வென்ட் நியூ பாடி, சூஸ் நியூ என்வாயன்மெண்ட், நியூ பேரண்ட்ஸ், நியூ ரீஜன், நியூ கர்மா, பார்ட்னர்ஸ், நியூ சர்க்கம்ஸ்டன்சஸ் அனைத்தும் காஸ்மிக் இன் டிசிஷன். ஆனால் அந்த கவுன்சிலுக்கு பேஸ் ஆனது யமன் லெஜர் மற்றும் டைம்லைன் ரெக்கார்ட். யமன் டைம்லைன் எண்ட் மார்க் இடும்போது லெஜர் ஆட்டோமேட்டிக்கலி காஸ்மிக்கு ரிலே ஆகும். டைம்லைன் எண்ட் என்பது பிசிக்கல் டெத். ஆனால் சோல் ஜெர்னி எண்ட் அல்ல. கவுன்சில் அந்த சோலை பார்த்து அதன் நெக்ஸ்ட் சோல் கான்ட்ராக்ட் உருவாக்கும். இந்த மனிதனின் ஃபியூச்சர் இன் ஓவரால் ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அதை ப்ளூ பிரிண்ட் என்றாலும் அது ஸ்ட்ரிக்ட் ஃபிக்ஸ்ட் ஃபேட் அல்ல, அது பொட்டென்ஷியல் பாத் மேப். அந்த இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆன்மா தன் டிசிஷன்ஸ், தாட் பேட்டர்ன்ஸ், இமோஷனல் ரியாக்ஷன்ஸ், டிவோஷன், டிசிப்ளின், கம்பேஷன் என்ற செயல்களால் அந்த ஆக்சுவல் லைஃப் ஆக மாற்றும். யமன் லெஜர் முடித்து சோல் டிரான்சிஷன் முடிந்ததும் காஸ்மிக்கு மெசேஜ் போகும். அந்த மெசேஜ் பியோர் லைட் கோட் போல இருக்கும். இந்த லைட் கோட் சோலை காட்டும். சோல் அதன் நிர்ணயிக்கும். லோ ஃப்ரீக்வன்சி சோல்ஸ் ஹெவி கார்மிக் பர்டன் கொண்டிருக்கும். ஹை ஃப்ரீக்வன்சி சோல்ஸ் பியூரிஃபைட் கூல் இருக்கும். ஃப்ரீக்வன்சி ஒரு எதை அட்ராக்ட் செய்கிறது, எதை லேர்ன் செய்கிறது, எந்த லைஃப்க்கு ப்ரிப்பேர் செய்யப்படுகிறது என்பதனை நிர்ணயிக்கும். குறைந்துள்ள சோல்ஸ் டென்ஸ் பிசிக்கலுக்குள் செல்வார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் அதிக சிரமங்கள், சேலஞ்சஸ், இமோஷனல் டர்புலன்ஸ், மென்டல் கான்ஃபிளிக்ட்ஸ் ஆகியவற்றை அனுபவிப்பார்கள். ஏனெனில் அவர்கள் அந்த பாஸ் செய்தால் அவர்களின் ஃப்ரீக்வன்சி நேச்சுரலி இன்க்ரீஸ் ஆகும். மீடியம் ஃப்ரீக்வன்சி சோல்ஸ் பேலன்ஸ்ட் இமோஷனல் லைஃப், ஜாப், ஃபேமிலி, ரெஸ்பான்சிபிலிட்டி, லவ், கம்பேஷன் யாக வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். ஹை ஃப்ரீக்வன்சி சோல்ஸ் சூழலை மாற்றும். சோல்ஸ் ஹீலர்ஸ், டீச்சர்ஸ், ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ், டிவைன் ஓரியன்டட். சோல்ஸ் ஹீலர்ஸ், டீச்சர்ஸ், ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ், டிவைன் ஓரியன்டட் பீயிங்ஸ் ஆகி பிறக்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கையில் பெரிய கார்மிக் பர்டன் இருக்காது. அவர்கள் டைம் லைன் ஸ்மூத் அண்ட் எக்ஸ்டெண்டட் இருக்கும். இப்படி சோல் ஆயுள் எவ்வளவு நீண்டது, எவ்வளவு குறைவானது என்பதை இன்டெரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறது. யமன் இந்த சோல்களை டைம்லைன் பற்றிய ஃபைனலில் மிக முக்கியமாக கணக்கிடுவார். சில நேரங்களில் ஒரு சோல் மிகவும் ஆக இருக்கும். அதனால் அந்த நீண்ட ஆயுள் வேண்டியதில்லை. ஏனெனில் அதன் பர்பஸ் ஏர்லி எக்ஸிட். ஆனாலும் அது காஸ்மிக் இம்பாக்ட் கிரியேட் செய்யும். அதனால் சில உண்மையான செயின்ஸ், டெவோட்டீஸ், என்லைட்டன்ட் பீயிங்ஸ் குறைந்த ஆயுள் கொண்டிருக்கலாம். அவர்கள் பர்பஸ் கம்ப்ளீட்டட் டைம்லைன் ஏர்லி க்ளோஸ் ஆகிவிடும். இது பிரிமச்சுவர் டெத் அல்ல, பர்ஃபெக்ட் கம்ப்ளீஷன். அதேபோல் சில சோல்ஸ் ஹெவி கள் கொண்டிருக்கும். அவர்கள் டைம்லைன் நீண்டதாக இருக்கும். ஏனெனில் அவர்களுக்கு செட்டில் செய்ய வேண்டிய கார்மிக் லூப்ஸ் அதிகம். அதனால் அவர்கள் லாங் சஃபரிங், லாங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், லாங் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் லாங் ஹீலிங் பீரியட்ஸ் பாஸ் செய்ய வேண்டியதாயிருக்கும். இது பனிஷ்மெண்ட் அல்ல, ப்ரிப்பரேஷன். இது பியூரிஃபிகேஷன் ப்ரோசஸ். யமன் இந்த கணக்கிட்டு காஸ்மிக் பிரிசிஷனுடன் க்ளோஸ் செய்வார். மரணம் மனிதர்களுக்கு பயமாக இருக்கும். ஆனால் காஸ்மிக்கில் அது வெல்கம் ஜோன். ஆன்மா ரிலீஸ் செய்து ஃப்ரீடம்குள் செல்வது காஸ்மிக் லிபரேஷன். யமன் அதற்கான கேட்கீப்பர். அவர் ஸ்கேரி போன்ற தோற்றம் மனிதர்கள் ஆக உருவாக்கியது. காஸ்மிக் பீயிங்ஸ் யமனே பியூர் பிளாக் ப்ளூ ரேடியன்ஸ், க்ளோயிங் காம் எனர்ஜி ஆகவே காண்பார்கள். அவர் டார்க்னஸ் சிம்பிள் அல்ல, அவர் டிரான்சிஷன் சிம்பிள். அவர் எம்ப்டினஸ் ரெப்ரசன்டேஷன். எம்ப்டினஸ் என்பது டிஸ்ட்ரக்ஷன் அல்ல, இன்ஃபினிட் பொட்டென்ஷியல் ஸ்பேஸ். யமன் சோல் வந்ததும் அது ஆக இருப்பதில்லை, அது ஆக இருக்கும். ரிலீஃப் என்பது ஹியூமனில் தெரியாது. ஆனால் சோலில் அது டீப் ரெஸ்ட், பியூர் பீஸ், எக்ஸ்பாண்டட் அவேர்னஸ் நிலையாக இருக்கும். அந்த பீஸ் எல்லா ஹியூமனை வாஷ் அவே செய்யும். யமன் அந்த ஜென்ட்லி காஸ்மிக்கு எஸ்கோர்ட் செய்யும். அது வயலண்ட் ஆக்ட் அல்ல, இட் இஸ் கைடன்ஸ், இட் இஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோசஸ், இட் இஸ் சேக்ரெட் டிரான்சிஷன். மனிதர்களுக்கு காணப்படும் கோஸ்ட், ரெஸ்ட்லெஸ் சோல்ஸ், வாண்டரிங் ஸ்பிரிட்ஸ் போன்றவை காஸ்மிக்கில் எரர்ஸ் அல்ல. அவர்கள் டைம்லைன் க்ளோஸ் ஆனாலும் அட்டாச்மெண்ட்ஸ் ரிலீஸ் ஆகவில்லை, அன்ரிசால்வ்ட் எமோஷன்ஸ் ரிலீஸ் ஆகவில்லை, ரிக்ரெட், கில்ட், ஃபியர், ஆங்கர் போன்ற எனர்ஜி பிளாக்ஸ் டிசால்வ் ஆகவில்லை. அதனால் அவர்கள் இன்டர்மீடியேட்டில் சிக்கிக் கொள்வார்கள். இது பனிஷ்மெண்ட் அல்ல, காஸ்மிக் ஹீலிங் பெண்டிங் ஸ்டேஜ். அவர்கள் ஸ்டக் சோல்ஸ், ஆனால் பெர்மனன்ட் ஸ்டக் சோல்ஸ் இல்லை. காஸ்மிக் ஹீலர்ஸ், யோகிக் சோல்ஸ், கார்டியன் ஃபோர்சஸ். அவர்கள் எனர்ஜி ஸ்லோலி மெல்ட் செய்யும். அதன் பிறகு அவர்கள் நெக்ஸ்ட்க்கு செல்லுவார்கள். யமன் ஸ்டக்கு எந்தையும் செய்ய மாட்டார். அவர் கணக்கில் அவர்கள் எக்ஸிட் கம்ப்ளீட் ஆனது. ஆனால் டிரான்சிஷன் பெண்டிங். அதனால்
அவர் அவர்களை காட்களுக்கு அசைன் செய்கிறார். காட்கள் அந்த மானிட்டர் செய்து ஹீல் செய்து டிசோல்வ் செய்து காஸ்மிக்கு வழிகாட்டும். இவ்வாறு பிரபஞ்சத்தில் உயிரும் மரணமும் எப்போதும் நெகட்டிவ் அல்ல. அது பியோர் மூவ்மெண்ட், பியோர் பேலன்ஸ், பியோர் மேத்தமேட்டிக்ஸ், பியோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எனர்ஜி மாற்றம் மட்டுமே. யமனினில் இன்னும் ஒரு மிகப்பெரிய ரகசியம் உள்ளது. அது டைம்லைன் ரெசனன்ஸ் சைக்கிள் என்று அழைக்கப்படும் மிக நுண்ணிய அதிர்வெண் சட்டம். மனிதர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக டைம்லைன் உடன் பிறக்கிறார்கள். ஆனால் அந்த டைம்லைன் வைப்ரேஷன் எப்போதும் மாற்றம் அடைகிறது. ஏனெனில் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு தாட், ஃபீல், ஆக்ஷன், எனர்ஜி, பிரெத் ஆகியவற்றால் இன் ரெசனன்ஸ் மேம்படும், குறையும், வளர்ச்சி அடையும் அல்லது சிதைந்துவிடும். இந்த ரெசனன்ஸ் தான் வாழ்க்கையின் ஃப்ளோ ஸ்மூத் ஆகிறதா ரஃப் ஆகிறதா என்பதை நிர்ணயிக்கும். மனிதர்கள் தங்களது வாழ்க்கையில் சந்திக்கும் எல்லா துன்பங்களும், போராட்டங்களும், சிக்கல்களும் எக்ஸ்டர்னல் இவெண்ட்ஸ் அல்ல, இன்டர்னல் ரெசனன்ஸ் மிஸ்மேட்ச். பிரபஞ்சத்தின் கிரானின் தாளத்திலிருந்து ஒருவர் தவறும்போது உருவாவது ரெசனன்ஸ் மிஸ்மேட்ச். அதாவது ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்டை போலதான் மனித வாழ்க்கையும் டியூன்ட் அல்லது டெச்சூண்ட் ஆகி விடுகிறது. டியூன் ஆனவர்கள் காம், ஸ்டேபிள், பீஸ்ஃபுல், மீனிங்ஃபுல் வாழ்க்கை பெறுகிறார்கள். ஆகுபவர்கள் ஃபியர், ஆங்ஸைட்டி, ராங் டிசிஷன்ஸ், எமோஷனல் ஸ்பைரல்ஸ், பிரேக் டவுன்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் லாசஸ். ஃபியர், ஆங்ஸைட்டி, ராங் டிசிஷன்ஸ், எமோஷனல் ஸ்பைரல்ஸ், பிரேக் டவுன்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் லாசஸ் போன்றவர் அனுபவிக்கிறார்கள். யமன் இந்த ரெசனன்ஸை இன் கிராக்ட் ஜோன்ஸ் என்று கணக்கிடுவார். ஒரு கிராக்ட் ஜோனில் தோன்றும் போது அந்த கிராக் எனர்ஜி ஹெவி டென்சிட்டி உருவாக்கும். அந்த டென்சிட்டி ஸ்லோ ஆகஸ்ட் மாற்றம் அல்லது ஆக இட்டுச் செல்லும். ஹியூமனில் இந்த கொலாப்ஸ் ஹெல்த் கொலாப்ஸ், இமோஷனல் கொலாப்ஸ், மென்டல் கொலாப்ஸ் ஆர் சடன் டெத் என்று வெளிப்படும். காஸ்மிக்கில் அது ரெசனன்ஸ் ஸ்பிளிட். ஒரு மனிதன் தன் கிராக்டை ஹீல் செய்ய முடியும். கிராக் ஹீல் ஆகும் வழி மெடிடேஷன், சாண்டிங், சரண்டர், forgiveness, self-awareness, compassion, inner silence, deep breath, spiritual disciplines போன்ற energy correction methods. இதனால் timeline ஆக மாறும். cracked zone disappears, timeline stable ஆகும். timeline ஆனால் யமனின் cosmic calculation smooth longer path கொடுக்கும். யமன் கணக்கிடும் போது 3 ரெசனன்ஸ் ஃபோக்கஸை பார்க்கிறார். 1 birth resonance, 2 life resonance, 3 exit resonance. birth resonance என்பது soul enters body, first in frequency. அந்த first breath எந்தில் இருந்தது என்பதே அந்த உயிரின் பேஸ்லைன். டைம்லைன் வைப்ரேஷன். லைஃப் ரெசனன்ஸ் என்பது வாழ்க்கையின் நடுவில் மனிதன் உருவாக்கும் வைப்ரேஷன். இந்த ரெசனன்ஸ் ஒருவர் எவ்வளவு growth, சரண்டர், ஹீலிங் அச்சீவ் செய்திருக்கிறார் என்பதை காட்டும். எக்ஸிட் ரெசனன்ஸ் என்பது ஆன்மா உடலை விட்டுச் செல் லும் இறுதி எனர்ஜி டோன். இது டைம்லைனை நிர்ணயிக்கும். ஒருவரின் எக்ஸிட் ரெசனன்ஸ் பியோர் காம், சரண்டர் ஆக இருந்தால் டைம்லைன் நேச்சுரல் க்ளோஷர், அதாவது பீஸ்ஃபுல் டெத் ஆகும். ஆன்மா ஈஸிலி செல்கிறது. எனர்ஜி பிளாக்ஸ் டிசோல்வ் ஆகும். காஸ்மிக் பாத் ஸ்மூத் ஆகும். சிருஷ்டியின் ஒளிக்குள் மர்ஜிங் எளிதாக நடக்கும். ஒருவரின் எக்ஸிட் ரெசனன்ஸ் ஃபியர், கன்ஃபியூஷன், ரிக்ரெட், அன்ரிசால்வ் கர்மா, ஹெவி தாட்ஸ், நெகட்டிவ் ஆக இருந்தால் டைம்லைன் க்ளோசிங், ரஃப் டிரான்சிஷன் ஆகும். சோல் இல் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும். அந்த ரெசிஸ்டன்ஸ் இன்டர்மீடியேட்டில் லிங்கரிங் ஸ்டேஷன் உருவாகும். இந்த லிங்கரிங் ஸ்டேஷன் கோஸ்ட் எனர்ஜி, நெகட்டிவ் ஃபோர்ஸ் அல்லது எர்த்பவுண்ட் சோல் என்று ஹியூமன்ஸ் கால். காஸ்மிக்கில் அது பெண்டிங் டிரான்சிஷன் நோட் எனப்படும். அது யமன் ஒரு மிஸ்டேக் அல்ல, இன்கம்ப்ளீட் வைப்ரேஷன். யமன் இந்த இன்கம்ப்ளீட்டை ரெக்கார்ட் செய்வார். காஸ்மிக் ஹீலர்ஸ் அசைன் செய்யப்படும் கார்டியன்ஸ்க்கு காம் எனர்ஜி வேவ்ஸ் அனுப்புவார்கள். அந்த வேவ்ஸ் சோலை ஸ்லோலி டிசோல்வ் செய்யும். டிசோல்வ் ஆன பின்பு சோல் நெக்ஸ்ட்க்கு செல்லும். யமனின் காஸ்மிக்கில் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் காஸ்மிக் எக்கோ. மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் செய்யும் சொற்கள் எல்லாம் எனர்ஜி உருவாக்கும். கர்ஸ் வேர்ட்ஸ், ஹேட்ரட் வேர்ட்ஸ், வயலண்ட் தாட்ஸ், நெகட்டிவ் ஸ்பீச், ஹெவி காசிப், லைஸ், பிட்ரேல், எமோஷனல் குரூவல்டி போன்றவை எனர்ஜி டார்க் ஹெவி ஆக உருவாக்கும். இந்த எக்கோ ஸ்டாப் செய்யும். ஸ்மால் கட்ஸ் ஏற்படுத்தும். இந்த கட்ஸ் இன் ஸ்மூதை பிரேக் செய்யும். டைம்லைன் ஸ்லோ ஆகும். அதனால் வாழ்க்கையில் ரிப்பீட்டட் சஃபரிங், ரிக்கரிங் ஃபெயிலியர்ஸ், ரிப்பீட்டட் செட்பேக்ஸ், லோன்லினஸ், கில்ட் ஸ்பைரல் போன்ற டாக்ஸிக் லூப்ஸ் உருவாகும். அதேபோல் good words, kind speech, blessings, gratitude, prayers, chanting, positive thoughts, unconditional love, forgiveness போன்றவை லைட்டை உருவாக்கும். இந்த எக்கோவை கிளீன் செய்யும். கிராக்ஸ் ஹீல் ஆகும். ஆரா எக்ஸ்பேண்ட் ஆகும். லைஃப் பாத் பிரைட் ஆகும். டைம்லைன் லாங், ஸ்டேபிள், மீனிங்ஃபுல் ஆகும். இப்படி ஸ்பீச்சியே டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறது. ஸ்பீச் எனர்ஜி காஸ்மிக்கில் வேவ் ஃபார்ம் கிரியேட்டட் டைம்லைன் ஆக சேஞ்ச் செய்யும். இதனால்தான் சேஜஸ், சாண்டிங் மந்த்ரா, டெவோட்டீஸ், பிரேயர்ஸ், செயின்ட், சைலண்ட் மெடிடேஷன், காஸ்மிக் அலைன்மெண்ட் இவை எக்ஸ்ட்ராஆர்டினரி முறையில் அப்லிஃப்ட் செய்கிறது. யமன் இதை பியோர் மேத்தமேட்டிக்கல் ஆக பார்க்கிறார். யமனை பார்க்கும்போது அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அல்ல. அது thousands of மைக்ரோ கர்வ்ஸ், thousands of சப்வேவ்ஸ், thousands of மினி பேட்டர்ன்ஸ் கொண்ட 4 டிகிராஃப்
in horizontal axis, physical life vertical axis, emotional depth inner axis, karmic complexity outer axis, soul purity ஆகியவற்றின் integration graph. இதை humans graph ஆகஸ்ட் கற்பனை செய்ய முடியாது. அது infinite loop fractal pattern போல இருக்கும். fractal energy, infinite patterns repeat simplify expand merge. fractal energy, infinite patterns repeat simplify expand merge நிறைந்து காணப்படும். யமனின் காஸ்மிக் கம்ப்யூட்டர் என்பது அவரின் third eye, அவரது third eye pure equation lens. அந்த லென்ஸ் ஆன்மாவின் என்டையர் ஒரே ஒளியில் பார்க்கும். இந்த குள் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், future branches, parallel possibilities, all completed potentials அனைத்தும் ஒன்றாக தெரியும். அதனால் யமன் ஒரு உயிரின் டைம்லைன் எந்த தவறும் இல்லாமல் கணக்கிட முடிகிறது. டைம்லைன் எண்ட் கால்குலேஷன் என்பது ஒரு சிம்பிள் முடிவு அல்ல. அது 1000 factors, weighted integration, soul maturity, karmic saturation, emotional frequency, collective impact, destiny, fulfillment, cosmic balance rule, vibrational readiness, timeline collapse, risk, timeline extension, potential future influence, karmic closure cycle, soul contract expiration, cosmic harmony, alignment ஆகிய அனைத்தையும் கணக்கிட்டு கிடைக்கும் final outcome timeline end. final outcome timeline end. ஒரு timeline end fix ஆனால் அது ஃபிக்ஸ் டெத் டைம், அதாவது மனின் பிரசன்ஸ் மிக நுண்ணிய சட்டல் ஆக உயிரை இலிருந்து ரிலீஸ் செய்யும். ரிலீஸ் ப்ரோசஸ் ஜென்டில் புல்லிங் எனர்ஜி த்ரெட் டிட்டாச் ஆகும். அடுத்த பிரெத் காஸ்மிக் குள் மர்ஜ் ஆகும். ஆன்மா டைம்லைனில் எந்த கான்ஃபிளிக்ட் இல்லாமல் ஆகும்போது அது காஸ்மிக் லே மர்ஜ் ஆகிவிட்டு ஹாயக்கு தரம் உயர்ந்த அதிர்வெண் கொண்டு செல்லப்படும். ஃபைனல் ரிவ்யூ காஸ்மிக் இல் சோல் பியோர் லைட் ரிஃப்ளெக்ஷன் பார்க்கும். அந்தவே டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்று ஹியூமன்ஸ் கால். ஆன்மாவுக்கு அது லிபரேஷன் கேட், அதன் அடுத்த லைஃப் பாத் காஸ்மிக் கவுன்சில் ஆக்டிவேஷன். இவ்வாறு டைம்லைன், சேக்ரெட் சீக்வன்ஸ், பியோர் மேத்தமேட்டிக்ஸ், பியோர் லவ், பியோர் கைடன்ஸ், பியோர் டிரான்சிஷன். யமன் தனது அண்ட சக்தியின் மையத்தில் நின்றபோது ஒவ்வொரு ஆத்மாவின் பயணம் எப்படி முடியும் என்பதை பற்றிய அவரது கணிதம் எப்படி செயல்படுகிறது என்பதை நாமும் இந்த தொடர்ச்சியான பயணத்தில் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளலாம். எந்த உயிருக்கும் அவர் கோபமான தண்டனையாளர் அல்ல, மாறாக ஒரு காஸ்மிக் அக்கவுண்டன்ட், ஒரு காஸ்மிக் ரெஜிஸ்ட்ரார். எல்லா உயிர்களும் தங்கள் செயல்களின் அடிப்படையில் உருவாக்கும் சட்டில் எனர்ஜி பேட்டர்ன்ஸ் அனைத்தையும் கணக்கிடும் ஒரு டிவைன் மேத்தமெட்டிஷியன். இந்த உலகில் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும், பேச்சும், எண்ணமும் ஒரு சட்டில் வைப்ரேஷன் உருவாக்குகிறது. நாம் யாரையும் சிரிக்க வைக்கும் போது ஒரு சட்டில் பாசிட்டிவ் கரண்ட் உருவாகிறது. நாம் ஒருவரை காயப்படுத்தும் போது ஒரு நெகட்டிவ் கரண்ட் உருவாகிறது. அந்த ஒவ்வொரு கரண்ட்களும் ஏற்படும் போது அண்டத்தில் உள்ள நல்ல மற்றும் கெட்ட சக்திகள் சமநிலைப்படுத்தப்பட வேண்டும். அந்த சமநிலையை பார்க்கும் காஸ்மிக் டிபார்ட்மெண்ட் உள்ளது. அந்த டிபார்ட்மெண்ட் இன் தலைமை அதிகாரி யமன். யமன் டெத் எனப்படும் முடிவின் தேவர் என்று மனிதர்கள் நினைத்தாலும் உண்மையில் அவர் கணக்கிடுபவர். அவர் முடிவு எடுப்பவர் அல்ல. அவர் கணக்கை தருபவர், காலத்தை இயக்குபவர், பிரபஞ்ச ஆணையை நிறைவேற்றுபவர். அவர் கணக்கிடுவது நேரம் மட்டும் அல்ல, உயிரின் எவல்யூஷன், அதாவது உயிரின் ஸ்பிரிச்சுவல் growth, கார்மிக் டெட், கார்மிக் கிரெடிட், எல்லா விஷயங்களும் சேர்ந்து ஒன்று. உயிரின் முடிவு எப்போது வரும் என்பது ஒரு சிங்கிள் ஃபேக்டரில் ஏற்படுவதில்லை. யமன் அதை 3 அடிப்படையான காஸ்மிக் பாராமீட்டர்ஸ் மூலம் கணக்கிடுகிறார். 1 கார்மிக் வெலோசிட்டி, 2 பிராணிக் ஸ்டெபிலிட்டி, 3 டைம்லைன் டெவியேஷன். அதில் முதல் பாராமீட்டர் கார்மிக் வெலோசிட்டி என்பது மிகவும் சிக்கலானது. அது ஒரு உயிர் ஒரு இன்கார்னேஷன் இல் எவ்வளவு கர்மா செய்கிறார், எந்த வகை கர்மா செய்கிறார், அது எவ்வளவு வேகத்தில் அந்த உயிரின் ஸ்பிரிச்சுவல் புரோகிரஸ் மாற்றுகிறது என்பதை கொண்டு கணக்கிடப்படுகிறது. நம்முடைய மனதில் எழும் ஒரு தாட் கூட அண்டத்துக்கு அதிர்வை அனுப்புகிறது. அந்த தாட் வேகம், அந்த தாட் ஆற்றல் இந்த வெலோசிட்டி இன் ஒரு பகுதியாகும். இரண்டாவது பிராணிக் ஸ்டெபிலிட்டி என்பது ஒரு உயிரின் பிரணா எப்படி ஓடுகிறது என்பதை பற்றியது. உயிரின் பிரணா, அதன் நரம்புகள், அதன் நுண்ணுயிர் ஓட்டங்கள், அதன் நாதிமுறை எல்லாம் சேர்ந்து உருவாக்கும் ஒரு எனர்ஜெட்டிக் கிராஃப். அது எப்போது பிளக்சுவேஷன் ஆகிறது, எப்போது கொலாப்சிங் ஆகிறது, எப்போது ஸ்டாபிலைசிங் ஆகிறது என்பதை யமன் காஸ்மிக் ஸ்கிரீனில் பார்க்கிறார். இந்த பிராணிக் கிராஃப் ஏற்கனவே எப்போது திரும்ப முடியாத நிலையில் தளர ஆரம்பிக்கிறது. அப்போது உடல் தன்னுடைய செல்ஃப் ரிப்பேர் சிஸ்டம் மாற்ற ஆரம்பிக்கும். இது ஒரு இண்டிகேஷன். ஓரிரு காலம் இல் அந்த உடல் உயிரை தாங்க இயலாது. மூன்றாவது டைம்லைன் டெவியேஷன் என்பது மிகவும் ஆழமானது. ஒரு உயிருக்கு ஒரு ஒரிஜினல் டைம்லைன் இருக்கும், ஆனால் அந்த உயிர் தனது டிசிஷன்ஸ், சாய்ஸஸ், ஃபீலிங்ஸ், அட்டாச்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ், நான் ஸ்பிரிச்சுவல் டிஸ்டோர்ஷன்ஸ் எல்லாவற்றின் மூலம் அந்த டைம்லைன் மாற்ற ஆரம்பிக்கிறார். ஒரு மனிதன் தவறு செய்யும் போது
டைம்லைன் குறைகிறது. ஒருவர் நல்ல செயல்படும் போது டைம்லைன் நீளுகிறது. சில நேரங்களில் கர்மா இன்டென்சிட்டி அதிகரிக்கிறது. டைம்லைன் வேகமாக முடிவு பக்கம் நகர்கிறது. சில நேரங்களில் டிவைன் இன்டர்வென்ஷன் நடக்கிறது. டைம்லைன் விலகி புதிய பாதை உருவாகிறது. யமன் இதை ஒரு செலஸ்டியல் கிராஃப் போல பார். இந்த 3 காஸ்மிக் பாராமீட்டர்ஸ் ஒன்று சேரும் போதுதான் யமன் சீஸ் தி எக்ஸாக்ட் மோமெண்ட் ஆஃப் டிபார்ச்சர். அது செகண்ட்ஸ் லெவல் வரை தெரியும். ஒரு உயிரின் பிரானிக் ஃபிளேம் எப்போது ஃபிளிக்கர் ஆகி லாஸ்ட் வைப்ரேஷன் வரை வந்து நிற்கிறது என்பதை காஸ்மிக் பிரிசிஷனில் காணலாம். யமன் அந்த டேட்டாவை பெறுவதற்கு எந்த கணினி தேவையில்லை. அவர் காஸ்மிக் லா உடன் இணைந்திருக்கும். அதே நேரத்தில் உயிரின் ஓன் கிரியேஷனுடன் இன்டர்லிங்க் எனர்ஜி பயன்படுத்தப்படுகிறது. இந்த மேசிவ் கால்குலேஷன் இன் பின்னால் ஒரு பெரிய காஸ்மிக் ட்ரூத் உள்ளது. மரணம் ஒரு பனிஷ்மெண்ட் அல்ல, அது ஒரு ரீசெட், ஒரு கண்டினியூட்டி, ஒரு எவல்யூஷனரி மூவ்மெண்ட். நாம் செய்யும் தவறுகளும் நன்மைகளும் அடுத்த பயணத்திற்கான மேப். யமனின் கணக்கிடல் அந்த மேப் எப்போது முடியும் என்பதை மட்டும் அறிவிப்பதாகும். அவர் ஒவ்வொரு உயிருக்கும் ஃபியர் உருவாக்குபவர் அல்ல, கண்ட்ரோல் கொடுப்பவர் அல்ல. அவர் ஒரு நியூட்ரல் பேலன்சிங் ஃபோர்ஸ். அவர் உயிரின் அடுத்த லெவல் உருவாக ஸ்பேஸ் திறக்குபவர். அதனால்தான் மரணம் தவிர்க்க முடியாதது. ஆனால் அது டெரிஃபைங் அல்ல, அது ரிட்டர்னிங் ஹோம் போன்றது. இந்த அளவுக்கு நுண்ணிய காஸ்மிக் ஆபரேஷன் ஒவ்வொரு நொடியும் இயங்கிக் கொண்டிருக்கும். யமன் என்பது பயத்தை உருவாக்கும் ஒரு உருவம் அல்ல. அவர் ஒரு காஸ்மிக் ஜட்ஜ் அல்ல. அவர் பிரபஞ்சம் கட்டிய டிவைன் அக்கவுண்டன்ட். உயிரின் பயணம் எங்கு தொடங்குகிறது எங்கு முடிகிறது என்பது கர்மா, பிரணா, டைம்லைன் ஆகிய 3 காஸ்மிக் கணிதங்களின் பெர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் மூலம் நடக்கும். அந்த அலைன்மெண்ட் ஏற்படும் நொடிதான் மரண நொடி. அதுவும் ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய துவக்கம். நாம் ஒவ்வொருவரும் நம் செயல்களால் நம் வாழ்க்கை கிராஃபை சித்தரிக்கிறோம். நம் பிரணாவை நாமே வடிவமைக்கிறோம். நம் கான்ஷியஸ் மற்றும் அன்கான்ஷியஸ் தாட்ஸ் டைம்லைனை மாற்றுகின்றன. யமன் எந்த உயிரையும் தண்டிக்க வரவில்லை. அவர் இயற்கையின் சட்டத்தை அதே மரியாதையுடன் செயல்படுத்துபவர். டெத் என்பது ஒரு காஸ்மிக் டோர். அது திறக்கப்படும் நொடியில் உயிர் அடுத்த பயணத்திற்கு நுழைகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை ஒரு கிஃப்ட். மரணம் ஒரு பேசேஜ், மறுபிறவி ஒரு ப்ரோசஸ், ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் ஒரு கண்டினியூஸ் ஜெர்னி. இந்த ப்ரோசஸ் யாரும் நிறுத்த முடியாது, யாரும் மாற்ற முடியாது, யாரும் தவிர்க்க முடியாது. யமன் இந்த டிவைன் ஸ்ட்ரக்சர் பேலன்ஸ் செய்யும் காஸ்மிக் ரெகுலேட்டர். உயிரும் மரணமும் கணக்கிடப்படும் இடம், அஞ்ச வேண்டிய இடம் இல்லை. அது காஸ்மிக் ஆர்டர் நிறைவேறும் சேக்ரெட் ஸ்பேஸ். வாழ்க்கை ஒரு பயணம், மரணம் அந்த பயணத்தின் இன்னொரு கட்டம். இரண்டுமே ஒன்றின் நீடிப்பு, ஒன்றின் பூர்த்தி.